ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேங்க. இது கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா? கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம இது கண்டிப்பாக செய்வோம். பட்டர் முறுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க செய்கிறது. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நம்ம செய்யலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இது செஞ்சு வச்சோன்னா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பட்டர் முறுக்கு செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி காட்டிடுறேன் வாங்க. ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த பட்டர் முறுக்கு. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதுக்கு தேவையான பொருள் கூட ரொம்ப ரொம்ப கம்மி. ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு பொட்டுக்கடலை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு பவுடர் ஆக்கிக்கோங்க. சூப்பர் ஃபைனாக இந்த மாதிரி சாஃப்டாக பவுடர் ஆக்கிக்கணும். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே 1 பங்கு அரிசி மாவு எடுக்கிறோன்னா 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு நம்ம எடுக்கணும். நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ, 4 கப் எடுக்கிறீங்கன்னா 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கோங்க. இப்போ நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறதுனால 1/4 கப்பு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். இது எப்படி கணக்குன்னா 1க்கு 1/4 கப்பு கணக்கு போட்டுக்கணும். இப்போ நான் 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு 1/2 கப்பு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா சலிச்சிக்கோங்க. இது இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டியாக நம்ம போட்ட பொட்டுக்கடலை மிக்சியில் இது படாமல் இருக்கிறதெல்லாம் சலிச்சிட்டு எடுத்துடுங்க. அப்புறமா இதில் எள்ளு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் எள்ளு கருப்பு எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடுங்க. பெருங்காயத்தூள் அப்போ தான் இது சூப்பராக இருக்கும். அப்புறமா நான் சொன்ன மாதிரி பட்டர் முறுக்கு இல்லையா, இதில் 1 பெரிய ஸ்பூன் பட்டர், நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஃப்ரிட்ஜில் இருக்கிறது உடனே போட்டிங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பட்டர் அப்புறம் உப்பு இதெல்லாம் நம்ம ஜீரகம் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பட்டர் இந்த மாவு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு முறுமுறுன்னு வரும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட பட்டர் நல்லா இந்த மாவில் மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம போட்ட உப்பு ஜீரகம் அப்புறம் இதெல்லாம் இது இந்த மாதிரி கையில் பிடிச்சா இந்த மாதிரி நல்லா ஒரு உருண்டையாக வரணும். நல்லா கரெக்டான பதம் தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு மாவு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இது ரொம்ப கெட்டியாக வேண்டாங்க. ஒரு மாதிரி நம்ம பூரி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் நிறைய முறுக்கு பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பட்டர் எல்லா மாவில் போட்டு கலக்கி வச்சிட்டோம் இல்லையா, அது தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நீங்கள் பிசைஞ்சி முறுக்கு செய்யுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு முறுக்கு கரெக்டாக கலர் வராது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு மாவும் இது இருக்கிறனால நம்மளுக்கு முறுக்கு நமித்து போன மாதிரி வரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்துட்டு நீங்கள் அப்பப்போ புளிஞ்சு இது பண்ணிக்கோங்க. ஆனால் அன்றைக்கே பண்ணிடணும். இது மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப நாள் வைக்க முடியாது. அன்றைக்கே பண்ணணும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். இந்த மாதிரி முள்ளு முறுக்கு அச்சு தான் நாங்கள் எடுத்திருக்கேன். இப்போது இதில் நம்ம மாவு நிரப்பிட்டு நல்லா ஒரு கரண்டியில் நல்லா ஃபஸ்ட்டு புளிஞ்சிக்கோங்க. அப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு பெரிய பெரிய முறுக்காக சுட்டிடலாம் அந்த மாதிரினா டைரெக்டாக நீங்கள் ஆயிலவே இது பண்ணிடலாம். பட்டர் முறுக்கு மாதிரி சின்ன சின்ன துண்டு துண்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் ஆயிலில் டைரெக்டாக இது புளிஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டியில் புளிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கை இதாகாமல். நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் கூட அப்படியே புளிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா முறுக்கும் செஞ்சுட்டு நம்ம ஸ்டவ் எப்போவுமேங்க இந்த முறுக்கு பண்ணும்போது மீடியம் இல்லைன்னா மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக தாங்க வைக்கணும். ஹையில் வைக்கக்கூடாது. மேலே மாவு நல்லா கலர் வந்துடும், ஆனால் முறுக்கு முறுமுறுன்னு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா அதுக்கும் கம்மியாக ஒரு சிம்மில் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுட்டு இந்த சலசலப்பு இருக்கு இல்லையா, நம்ம இப்போ முறுக்கு போட்ட உடனே எப்படி பபிள்ஸாக மேலே தெரியுது, அது எல்லாம் அடங்கிடணும்.
அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு நல்லா வெந்திருக்கு, நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்னு ஒரு இதுங்க. நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இப்படி இருக்கு இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சலசலப்பே இல்லை பாருங்கள். இப்போ தான் நம்மளுக்கு இந்த முறுக்கு நல்லா கலரும் வந்துடுச்சு. இப்போ இந்த முறுக்கு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இது எடுத்துடலாம். நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். நிறைய நாளே இருக்கும். இது நீங்கள் கிருஷ்ணருக்கு நல்லா நைவேத்தியம் வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். சூப்பரான பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் விஜி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபிங்க. உப்பு சீடை. நம்ம கிருஷ்ண ஜெயந்தி இன்னும் ஒரு 4 நாளில் வந்துடுது. அதனால நம்ம உப்பு சீடை எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி காட்டுறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நேரமும் எடுக்காது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டே செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸுங்க இது. கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம கண்டிப்பாக செய்வோம் இல்லையா? இந்த உப்பு சீடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யணும்னு நான் இன்றைக்கி காட்டிடுறேன் வாங்க. ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். நம்ம உப்பு சீடை செய்கிறது சில பேர் எல்லாம் பயப்படுவாங்க, இது வெடிக்கும் அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் நான் சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க, சூப்பராக வரும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது ரொம்ப கலர் மாற வேணாம். நம்மளுக்கு நல்லா ஒரு கையில் பிடிச்சி இது பண்ணோன்னா ஒரு நல்ல சூடு ஏறி இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்தா போதும். ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு சீடை ரொம்ப கருத்திடும். சீக்கிரம் கலர் வந்துடும். அதே மாதிரி உள்ளே வேகாமல் இருக்கும். இதை பாருங்கள், கொஞ்சம் லைட் கலர் மாறிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம இந்த உளுத்தம் பருப்பை எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த உளுத்தம் பருப்பு ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும். மையாக நல்லா ஆட்டிக்கோங்க. சாஃப்டாக ஆட்டிக்கணும். ரொம்ப குறைன்னு ஆட்ட வேணாம். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஆட்டிக்கோங்க. இதை பாருங்கள், சூப்பர் சாஃப்டாக நான் வந்து பவுடர் அடிச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு உப்பு சீடை செய்கிறதுக்கு நார்மலாக நம்ம வந்து உளுத்தம் மாவு தான் கொஞ்சோண்டு போடுவோம். அதனால் உளுத்தம் மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் 1 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் சீடை செய்யும் போது மாவு நல்லா சலிச்சிக்கோங்க. இதனால தான் நம்மளுக்கு சீடை வெடிக்கிற ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் கல் இல்லைன்னா ஏதாவது சின்ன சின்ன உருண்டை இருந்தால் கூட நம்மளுக்கு அதனால தான் வெடிக்கும். நீங்கள் எப்போவுமே மாவு சலித்து செஞ்சிங்கன்னா எந்த வெடிப்பும் இல்லாமல் நல்லா வரும். இப்போ நம்ம இதில் அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா உளுத்தம் மாவு, அது ஒரு 3 ஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேங்க. ஒரு சின்ன கப்புக்கு ஒரு 3 ஸ்பூன் உளுத்தம் மாவு. நீங்கள் எவ்வளோ கப் எடுக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்பூனு உளுத்தம் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இது நல்லா சலிச்சிட்டோம். இப்போ இதில் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் சீடையில் கம்பல்சரி போடணும். அப்போ தான் சீடை நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் நல்லா வெண்ணெய், ரூம் டெம்பரேச்சர் பட்டருங்க. இது நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், துருவன தேங்காய். இது நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷு தேங்காய் தாங்க நான் போட்டிருக்கேன். இப்போ ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டால் தான் சீடை ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் ஒரு கையளவு, ஒரு புடி கையளவு தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. இப்போ இதில் வெள்ளை எள்ளு வேணால் போட்டுக்கலாம், கருப்பு எள்ளு வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து வெள்ளை எள்ளு தாங்க போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த வெண்ணெய், இந்த தேங்காய் எல்லாம் உப்பு எல்லாம் போட்டோம் இல்லையா? இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவில் நம்ம அந்த வெண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம சீடை முறுமுறுன்னு வரும். இப்போ இந்த மாவு ஒரு பதம் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த மாவு வந்து கையில் பிடிச்சா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரணும். அது வரைக்கும் நம்ம இது மாவு பிசையணும். இப்போ தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு தண்ணி நிறைய ஊற்ற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இது நல்லா சாஃப்டாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் நல்லா ஒரு பூரி பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. நம்ம தண்ணி தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த உப்பு சீடை செய்யும்போது நீங்கள் பசங்களுக்கு இந்த சீடை மாவு ஒரு உருண்டையாக பிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க குட்டி குட்டியாக அழகாக உருண்டை பிடிச்சி உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் நிறைய சீடை பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு டைம் பாஸாக கூட இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இது உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி நல்ல ரவுண்டாக நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாவு ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும், நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரம் வேகும். அதே மாதிரி உள்ள வரைக்கும் மாவு நல்லா வெந்து முறுமுறுன்னு இருக்கும். இந்த மாதிரி எல்லா சீடையும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த மாதிரி கிராக்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் ஏற்கனவே எண்ணெய் சூடு பண்ண வச்சுட்டேங்க. இப்போது நம்ம இந்த உருண்டை இதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, ஸ்டவ்வு ஹையில் வைக்கவே வைக்காதீங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல கலர் மாறி ஒரு ப்ரௌன் கலர் வரும், அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த சீடை எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சிம்மில் வச்சு தாங்க வறுக்கணும், இல்லைன்னா நல்லா வேகாது, முறுமுறுன்னு வராது, ரொம்ப மெத்துன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் இப்படியே தாங்க இருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட்டுங்க. நம்ம உப்புமா ரவை இருக்கும் இல்லை, சூஜி ரவை வச்சு ஒரு சூப்பரான ஆப்பம். இந்த மாதிரி நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கும் அப்புறம் விநாயகர் ஃபெஸ்டிவல் வருது இல்லையா, அதுக்கும் இந்த மாதிரி ஆப்பம் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் தேவையே இல்லைங்க. அப்போவே செஞ்சு அப்போவே ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா புசு புசுன்னு பொங்கி எப்படி வருதுன்னு. இந்த ரவை ஆப்பம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெல்லம் கரைச்சி வச்சுக்கணும். 1 கப்பு வெல்லம். எந்த கப்பில் நம்ம ரவை எல்லாம் எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் தாங்க வெல்லம் எடுக்கணும். 3 கப்பு தண்ணி. இதில் 3 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம இது வச்சுக்கணும். அவ்வளோதான். நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். இது ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடு பண்ணி இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டதுக்கப்புறம் இதில் 1 கப்பு சூஜி, நம்ம உப்புமா சூஜி இருக்கும் இல்லையா, அது 1 கப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இது என்ன ஆகும்னா, நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். எவ்வளோ நம்ம வறுக்கிறோமோ அப்பம் அவ்வளோ சூப்பராக வரும். நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இதில் 1/4 கப் கோதுமை மாவு. கோதுமை மாவு நம்ம ஏன் சேர்க்குறோன்னா, அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு சும்மா ஒரு பைண்டிங்காக தான் நம்ம கோதுமை மாவு சேர்க்குறோம். நீங்கள் அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லதாக இருக்கும். கோதுமை மாவு 1/4 கப்பு. 1 கப்பு ரவை எடுத்திங்கன்னா 1 கப்பு வெல்லம், 3 கப் தண்ணி, 1 கப்பு சூஜி, 1/4 கப்பு கோதுமை மாவு நல்லா வறுத்துட்டோமா. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சிட்ருக்கோம் இல்லையா நம்ம வெள்ளை தண்ணி, அந்த வெள்ளை தண்ணி நல்லா கரைஞ்சிச்சுங்க. அடுத்த அடுப்பில் நான் வச்சுருக்கேன். அந்த வெள்ளை தண்ணியும் இப்போ இதில் வடிகட்டிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வு. வச்சுட்டு நம்ம இந்த வெள்ளை தண்ணி இதில் ஊற்றிடலாம். ஏற்கனவே இது நல்லா பாயிலாக இருக்குங்க. நீங்கள் பார்த்து செய்யுங்க இந்த ஸ்டெப்பு. அதனால தான் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு உடனே நம்ம மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைன்னா கட்டி பிடிக்கும். ஆனாலும் நம்ம ரவை வறுத்ததுனால கட்டி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பார்க்க தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோன்னா நல்லா கிட்ட நம்ம ஹல்வா மாதிரி வந்துடும். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிச்சி இது ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நம்ம போட்ட தண்ணி கரெக்டாக இருக்குது. மூடி போட்டுருங்க. ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போது அந்த ரவை ஃபுல்லாக நல்லா வெந்து வரும். அப்போது நம்ம ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தாங்க இது இருக்கணும்.
இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ நம்ம எதுவும் பண்ண வேணாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இது ஆப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸி பாருங்கள். நம்ம கையிலவே செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறம் நம்ம கை இருக்கும் இல்லையா, அப்படியே இதில் கையிலவே இப்படி தட்டிடுங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு ஒரு சின்ன சைஸில் நம்ம தட்டுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்க வேண்டியது தான். நீங்கள் எல்லாமே செஞ்சு ஒரு கவரில் வச்சிட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பார்த்து போட்டுக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் இது எதுவும் தொடாதீங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் நம்ம போட்ட அப்பம். இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து பரிமாற வேண்டியது தான். சூப்பரான ரவா அப்பம் ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து உங்களுக்கு சூப்பரான ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இனிமே ஃபெஸ்டிவல்ஸ் வருது இல்லையா? கிருஷ்ண ஜெயந்தி வருது, அப்புறம் வரலட்சுமி நோன்பு வருது. எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் நம்ம ரவா லட்டு ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்வீட்டு, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஸ்வீட்டு. இது வந்து பக்கா நம்ம ஒரு இது இல்லாமல் பாலும் ஊற்றாமல் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும், இந்த ரவா லட்டு ஈஸியாக எப்படி பண்ணணும்னு நான் இன்றைக்கி காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரவா லட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, அப்படியே வாயில் போட்டால் கரைஞ்சிடும். அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ரவா லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? இது வந்து நம்ம பால் ஊற்றி சில பேர் செய்வாங்க. அது கொஞ்ச நாள் தான் இருக்கும். நம்ம எதுவும் அந்த பால் எதுவும் ஊற்றாமல் சர்க்கரை பாகலவே நம்ம செய்கிறோம். அதனால நிறைய நாள் கெடாமல் இருக்கும். இது நம்ம ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நம்ம இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த திராட்சை, முந்திரி எல்லாம் எடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோன்னா 1 கப்பு ஆளாக்கு சூஜி ரவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒயிட் ரவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம உப்புமா பண்ணுவோம், அந்த ரவை தான் எடுத்திருக்கோம். இது 1 கப்பு இந்த நெய்யில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷமாவது நீங்கள் வறுக்கணும். அப்போ தான் இந்த பச்சை வாடை போயிட்டு இந்த ரவை லட்டு உங்களுக்கு நிறைய நாள் கெடாமல் இருக்கும். இந்த நெய்யில் இந்த ரவை நல்லா வதக்கணும். நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரும், அது வரைக்கும் நீங்கள் வதக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரை பண்ணும்போது. அப்புறமா எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கோம். அதே சர்க்கரை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். முக்கால் கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, அப்புறமா அது கேசரி மாதிரி ஆகிடும். நம்ம முக்கால் கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது அடுப்பு நம்ம இது ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 1 கம்பி பதம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி 1 கம்பி இப்படி தெரியணும். இந்த 1 கம்பி பதம் வந்தாலே போதும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1 கம்பி பதம் வந்தால் போதும். இப்போது நம்ம இதில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போது இது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குது இல்லையா, ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா நம்மளுக்கு அந்த பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா திராட்சை, முந்திரி, இதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா கிட்ட வந்துடும். நம்ம அப்போ லட்டு பிடிக்கலாம். சூடாக இருக்கும்போது லட்டு பிடிக்க முடியாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம 5லேருந்து 10 நிமிஷம் இது பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ரெடி ஆகிடும். நம்ம ரவா லட்டு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இந்த பதம் பாருங்கள், நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக எங்கேயும் ஒட்டாமல் க்ளீனாக வருது. இப்போ நம்ம கையில் எடுத்து லட்டு நல்லா இந்த மாதிரி லட்டு பண்ண வேண்டியது தான். எல்லாமே லட்டு பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க.
ஒரு அரை மணி நேரம் இல்லைலாண்டி 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 8 கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம். 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.